இந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அப்போ அப்பரண்ட் வெயிட் ஆஃப் யர் பாடி இன் ஏ லிஃப்ட், ஒரு லிஃப்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது என்னாகும், அதோட வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கான ரேஷியோ என்ன, மேலே போகும்போது என்ன ரேஷியோ, கீழே வரும்போது என்ன, இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மங்கி ப்ராப்ளம்ஸு. மங்கி வந்து என்ன ஆகுது, மரத்துலேருந்து கீழே இறங்கும்போது என்னாகும், மரத்துலேருந்து மேலே போகும்போது அது எவ்வளோ டென்ஷன் இருக்கும், இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுது. சரியா, இது மேக்ஸிமம் கேட்குற மாடல் இதுதான். அதாவது ஒரு பாம் வந்து என்ன ஆகுது, 1:1:3ங்கிற ரேஷியோவில் பிளாஸ்ட் ஆகும்போது அந்த ஈக்குவல் மாஸ் இருக்கக்கூடிய 2 மாஸ் பார்ட்டிகளும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக மூவ் ஆகும். அப்போ அந்த பிக்கர் மாஸோட வெலாசிட்டி என்ன, மாஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இதுதான் இன்றைக்கி பார்க்குறது, மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். கனெக்டட் பாடிஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா, ஒரு த்ரெட்டில் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2 மாஸை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஹரிசாண்டலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புள்ளியில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான கேஸ்க்கு எப்படி நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். சப்போஸ் 2 பாடிஸ் ஆஃப் மாசஸ் கேபிட்டல் M அண்ட் ஸ்மால் m, கேபிட்டல் M இஸ் கிரேட்டர் தேன் ஸ்மால் m, are tied at the end of the inextensible string passing over a frictionless pulley. Then இந்த புள்ளி அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். புள்ளி அப்படிங்கிறது வந்து பாருங்க இப்படி இருக்கும். இந்த பக்கம் இது வந்து என்ன, ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணிடுறோம். கீழே இங்கே ஒரு மாஸ் இருக்கு, இங்கே ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, இதை அட்வுட்ஸ் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன, இன்னொரு பேர் அட்வுட்ஸ் மெஷின். ஓகே, கிணத்துல யாராவது தண்ணி செஞ்சிருக்கீங்களா, கிணறு பார்த்துருக்கீங்களா? கிணத்துல தண்ணி சேர்ந்தும் போது வந்து பார்த்தோம்னா நமக்கு மொட்டை கிணறா இருக்குது. இப்போ நம்ம தண்ணி இப்படி சேர்ந்துருவோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி இழுக்கலாம். ஒருவேளை நம்ம இழுக்கிறதுக்கு பதிலாக பக்கெட்டு நம்மள இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கே போவோம், நம்ம உள்ளே விழுந்துருவோம். இன்னொன்று அது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் அதை தூக்குறது கஷ்டம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, புள்ளி. இந்த புள்ளி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம வந்து என்ன டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இழுப்போம். நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த பக்கெட் வந்து மேலே வரும். இதில் எதுக்காக இந்த புள்ளி யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு கிராவிட்டியே நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்கிறதுல கிராவிட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்படி பிடிச்சி இழுக்கிறோம். அதனால் இது வந்து என்ன மேலே தூக்குறது ஈஸியாகிடுது. அந்த மாதிரியான சிஸ்டம் தான். அதாவது புள்ளி அப்படிங்கிறது ஃபோர்ஸோட டைரக்ஷனை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சரியா, இட் இஸ் ஏ டிவைஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டைரக்ஷனை மாற்றும். ஆனால் இங்கே டென்ஷன் வந்து என்ன, இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுறது ஒரே ஸ்ட்ரிங். ஐடியல் புள்ளி இங்கே வந்து என்ன, புள்ளி அப்படிங்கிறது வந்து இதுதான் புள்ளி. புள்ளியில் வந்து ஐடியல் புள்ளி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். புள்ளிக்கு வந்து என்ன இருக்காது, ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் மாஸ்லெஸ். மாஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. அதான் என்ன சொல்கிறோம், ஐடியல் புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ரோப் இருக்குல்ல, இதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐடியல் ஸ்ட்ரிங், புள்ளி பார்த்தாச்சு. ஸ்ட்ரிங், ஐடியல் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருக்கக்கூடாது, மாஸ்லெஸ். அதுக்கு அடுத்தது எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, இன்எக்ஸ்டென்சிபிள். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா இது ஐடியல் ஸ்ட்ரிங். ஐடியல் புள்ளி அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் மாஸ்லெஸ். ஐடியல் ஸ்ட்ரிங் அப்படின்னா மாஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள். இந்த மாதிரியான கேஸுக்கு தான் நம்ம இது பார்க்குறோம். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஐடியல் சுச்சுவேஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதில் ஒரு மாஸ் இருக்குது, இதில் ஒரு மாஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒன்று கீழே போகும், ஒன்று மேலே போகும். ஆனால் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் m டிவைட் பை கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m இன்ட்டு g. இது வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு போடுவாங்க. ஆனால் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம்க்குலாம் இப்போ போகல. நீங்கள் பார்த்ததை ஆன்சர் பண்ணுறது என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வேணும்னா 2 capital M small m divided by capital M plus small m into G. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி 3 blocks with masses small m, 2m and 3m are connected by strings as shown in the figure. இங்கே ஒரு மாஸ் m, இது வந்து என்ன 2m, இது 3m. இந்த மாதிரி 3 மாஸ் இப்படி ஒன்னோட ஒன்று இப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இதை கம்ப்ளீட்டாக F அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து Vங்கிற வெலாசிட்டியில் மேலே போகுது. 3 blocks of masses small m, 2m and 3m are connected by a strings. ஸ்ட்ரிங்ஸில் கனெக்ட் பண்ணிட்டாங்க as shown in the figure. After an upward force F is applied on a block m. அப்போ இந்த ஸ்மால் mங்கிற இந்த பிளாக்குக்கு என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் F அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. the masses moved upwards at constant speed. அப்போ Vங்கிற ஸ்பீடில் இது மேலே போகுது. what is the net force on the block of mass 2m? அப்போ 2mல இருக்கக்கூடிய net force என்ன? G is the acceleration due to gravity ன்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர் என்ன ஆப்ஷன்ஸ் வந்து 3mg, 6mg, 0, 2mg கொடுத்துருக்காங்க. what is the net force on block of mass 2m? ஆப்ஷன் என்ன 6mg. 6mg. வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? 3mg. ஓகே, 6 3a. எப்படி 6 சொன்னீங்க? 3 மாசம் ஆட் பண்ணா அது 6. 3 எப்படி சொல்றோம்? இந்த 2க்கு கீழே இருக்கிற மாஸ் வந்து 3, இதை வச்சு சொல்றோம். அடுத்து வேற என்ன 2
அப்போ அதோட மாஸ் வச்சு சொல்லல 2ன்னு. 0 சொல்றது யாரு? 2வும் சொல்லிட்டீங்க. அடுத்து 0 யாரு? 0வும் சொல்லியாச்சு. அப்ப எல்லா ஆப்ஷனுமே கரெக்டா? இது பாரு, இப்படி என்ன வேர்டு கொடுத்திருந்தாலும் இங்க வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன? அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு v. ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் a is equal to 0. அப்ப இதெல்லாம் தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0. இது பேர் வந்து கனெக்டட் பாடி இல்ல, இது கான்டாக்ட் பாடி. ஸ்ட்ரிங் போட்டு ஒன்னோட ஒன்று இருந்துச்சுன்னா அது பேர் வந்து இதுக்கு முன்ன பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து கனெக்டட் பாடி. அப்ப ஒரு மாசம் இன்னொரு மாசம் வந்து ஸ்ட்ரிங்னால கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதுல வந்து என்னன்னா 3 மாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு மாஸ், இது ஒன்னு, இது ஒன்னு. இது 4 kg, 2 kg, 1 kg. மாஸ் என்ன? இது A B C ன்னு வச்சுக்கிறாங்க. இது வந்து 14 நியூட்டன் மாஸ் A க்கு கொடுக்குறாங்க. 3 blocks A, B and C of masses 4 kg, 2 kg and 1 kg respectively are in contact on a frictionless surface as shown in the figure. இது friction கிடையாது, frictionless surface. Okay, if a force of 14 newton is applied on the 4 kg block, then the contact force between A and B. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இந்த Aங்கற இந்த பிளாக்குக்கு 14 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப A க்கும் B க்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. இது எப்படி போடலாம்? கான்டாக்ட் ஃபோர்ஸ் between A and B. ஆன்சர் வந்து 6 நியூட்டன், 8 நியூட்டன், 18 நியூட்டன் அண்ட் 2 நியூட்டன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வந்து பாருங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் A and B கேட்குறாங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டுக்கலாம். சரி, இது ஷார்ட்கட் மெத்தட் தான். ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ் எங்கே கொடுக்குறோம்? ஏல தரோம். அப்போ இந்த சைடில் டோட்டலாக என்ன மாஸ் இருக்கு? B and C யோட மாஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? 2 + 1 அப்படிங்கறத போட்டுக்கிறேன். நம்ம தரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு? 14 நியூட்டன் டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு இருக்கு? 4 + 2 + 1 என்ன வரும்னா 3 × 14 டிவைட் பை 7 கேன்சல் பண்ணோம்னா இது 2 வரும். 3 × 2 ஆன்சர் வந்து 6 நியூட்டன்ங்கிறது ஆன்சர். அதாவது இங்கே நம்ம பார்த்துக்கல 14 டிவைட் பை 4 + 2 + 1 சொல்கிறோம்ல, இது காமன் ஆக்சலரேஷன். இங்கே வந்து என்னன்னா இந்த சைடு இருக்குல்ல மாஸ் 2 + 1, இதுதான் வந்து நம்ம என்ன மாஸை புஷ் பண்ணுறோம். F = ma ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய மாஸ்க்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம்? இந்த 2 kg அண்ட் 1 kgக்கான மாஸை இந்த இடத்துல வச்சுட்டோம். அப்போ ஏங்கிறது வந்து காமன் ஆக்சலரேஷன். காமன் ஆக்சலரேஷன்னா டோட்டலாக எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளவு மாஸ் ஒட்டுமொத்தமாக இருக்கு. அப்போ A = என்ன வரும்? F/m. F-ஓட வேல்யூ எவ்வளவு? 14 நியூட்டன். 14 நியூட்டன் டிவைட் பை மாஸ் எவ்வளவுனா 7 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 2 m/s² வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இங்கே என்ன இருக்கு? 2 + 1 இருக்கு. டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு? 4 + 2 + 1. அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன? 14 போதும். போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 6 நியூட்டன்ங்கிறது வரும். இதுதான் கரெக்டான. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஃப்ரிக்ஷன்லெஸ். இது பேர் என்ன சொன்னேன்? இதுக்கு முன்ன சொன்னது கான்டாக்ட் பாடி சொன்னேன். இப்போ இது வந்து என்ன? கனெக்டட் பாடி. முன்ன தந்தது புஷ், இது வந்து என்ன? புல். புஷ் பண்ணா ஒரு அப்படியே டோட்டலாக எல்லா மாஸும் மூவ் ஆகும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? புல் பண்ணுறோம். இதை பிடிச்சி இழுத்தோம்னா இது பிடிச்சிருக்கும், இது இதை பிடிச்சிருக்கும். சரியா? இப்போ என்ன? 3 blocks are connected as shown in the figure. எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. 3 blocks. இது வந்து மாஸ் m1, அடுத்தது மாஸ் m2, இது வந்து என்ன? மாஸ் m3. இது ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இப்படி இருக்கு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்ட்ரிங் வச்சு இதை பிடிச்சி இழுக்கிறாங்க. இது டென்ஷன் T1, டென்ஷன் T2, இது டென்ஷன் T3. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? M1ஓட வேல்யூ 1 kgன்னு கொடுத்துருக்காங்க. M1 வந்து என்னென்ன? இது வந்து 1 kg மாஸ். M2ஓட வேல்யூ அளவு 8 kg. M3ஓட வேல்யூ 27 kg. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா T2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். இதுக்கு முன்னே பார்த்த அதே மாடல் தான், ஆனால் அது கான்டாக்ட் பாடிஸ், இது கனெக்டட் பாடிஸ். அங்கே இருக்கிறது வந்து என்னன்னா நார்மல் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் R1 R2ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது டென்ஷன் T1 T2. 1 + 8. இந்த சைடு இருக்கிற மாஸ் என்ன வருது? 1 + 8 டிவைட் பை டோட்டல் மாஸ் என்ன? 1 + 8 + 27 இன்ட்டு இது எவ்வளோ டென்ஷன்? 36. போட்டு சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 9 டிவைட் பை 36 இன்ட்டு 36 போட்டோம்னா ஆன்சர் வந்து 9 நியூட்டன். இது T2ஓட வேல்யூ. T1ஓட வேல்யூ என்ன வரும்? T1 = என்ன வரும்? டென்ஷன் T2ஓட வேல்யூ கேட்டாங்க. என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு மாஸ் 1 + 8 டிவைட் பை 1 + 8 + 27 இன்ட்டு 36 போட்டோம். இப்போ T1 கேட்டா என்ன பண்றோம்? இந்த மாஸ் மட்டும் தான் வரும். அப்ப இது என்ன? 1 டிவைட் பை 1 + 8 + 27 இன்ட்டு 36 போட்டோம்னா 1/36 இன்ட்டு 36 ஆன்சர் வந்து என்ன வரும்? இதுக்கு 1 நியூட்டன் வரும். T1 கேட்டா இந்த இருக்கிற மாஸ் இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன். T2 கேட்டா இதுக்கு இந்த இருக்கக்கூடிய மாஸ் இன்ட்டு காமன் ஆக்சலரேஷன். இதுல என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குன்னா இந்த क्वेश्चन T1 = 36 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. அது T1 கிடையாது, இது T3 = 36 நியூட்டன். இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
ஒரு சர்ஃபேஸ்ல 4 பிளாக் இருக்கு, 3 பிளாக் இருக்கு. 4 kg, 2 kg and 1 kg. 4 kg, 2 kg, இது 1 kg. ஓகே, இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க? இது ரெண்டும் இன்டர்கனெக்ட் ஆயிருக்கு. இங்க தரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவுனா F is equal to 28 நியூட்டன் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் shown in the figure, the strings are light and inextensible. அப்படினா என்ன? ஐடியல் ஸ்ட்ரிங். The surface over which blocks are placed is smooth. இது வந்துனா ஒரு frictionless surface. What is the acceleration of each block அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்துனா A is equal to F by M அவ்வளவுதான். டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு? 28 நியூட்டன் டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு? 4 + 2 6 + 1 7. அப்ப 4 மீட்டர் per second ஸ்கொயர்ங்கிறது ஆன்சர். இப்போ காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன? வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் ஈச் பிளாக்ங்கிறது கேட்டிருக்காங்க. அப்ப காமன் ஆக்சலரேஷன் போட்டாச்சு. இப்போ வந்து சொல்லுங்க பார்க்கலாம், T1 and T2 சொல்லுங்க பார்க்கலாம். T1 T2. T1 வேணும்னா என்ன? 4 + 2 6 × 4 24 நியூட்டன்ங்கிறது T1. T2 ஓட வேல்யூ என்ன வருது? 4 × 4 போட்டோம்னா நமக்கு 16 நியூட்டன்ங்கிறது வரும். அப்ப क्वेश्चन கொடுக்கும்போது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு வந்து இங்க T1 T2 கேக்கல, இங்க என்ன? வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆன் ஈச் பிளாக். அப்ப இதோட ஆக்சலரேஷன் என்னவோ அதே தான் இதுக்கு இருக்கும், இதோட ஆக்சலரேஷன் தான் இதுக்கு இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து காமன் ஆக்சலரேஷன் சொல்றோம். காமன் ஆக்சலரேஷன் A is equal to, இந்த கேஸ்ல என்ன வருது? 4 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க, ஒரு இது கேக்குறாங்க. மத்தது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு கேட்கலாம். ஃபோர்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, ஒருவேளை ஃபோர்ஸ் இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப T1 T2 வேல்யூஸ் எப்படி மாறும்? இதெல்லாம் நீ வொர்க் அவுட் பண்ணிக்கணும். வாட் இஸ் த டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் பிட்வீன் A and between blocks A, B and C. இப்போ டயகிராம் பாரு. Surface 3 identical blocks of mass M equal to 2 kg are drawn by a force of 10.2 Newton on a frictionless surface. ஒரு 3 blocks, 3 identical blocks, மூணுக்குமே மாஸ் எவ்வளவு சொல்றாங்க? 2 kg சொல்றாங்க. இப்போ இது A B C. இப்போ இத வந்து என்ன பண்றாங்க? இப்படி ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங் பிட்வீன் தி பிளாக்ஸ் B and C. அப்ப B க்கும் C க்கும் நடுவுல கூடிய டென்ஷன் T ஓட வேல்யூ என்ன? ஃபோர்ஸ் F ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 10.2 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இது 2 kg, இதுவும் 2 kg, இதுவும் 2 kg. பட் 2 kg இந்த மாஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு? 6 kg இன்டு இது என்ன வரும்? 10.2 நியூட்டன். போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 10.2 டிவைட் பை 3 னு வரும். 10.2 டிவைட் பை 3 னா அப்ராக்ஸிமேட்டா ஆன்சர் வந்தனா 3.4 நியூட்டன். நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. 10/3 னா என்ன வரும்? அப்ராக்ஸிமேட்டா 3 சம்திங் தான் வரும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஒருவேளை 9ல வந்துச்சுனா எக்ஸாக்ட்டா என்னங்கறத போடுவோம். ஏனா இங்க என்ன இருக்கு? 9.2 இருக்கு, 9.8 இருக்கு. ஒருவேளை 9ல ஆன்சர் வந்துச்சுனா அப்ப நீ எக்ஸாக்ட்டா போடுவோம். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணலாம்? நம்ம 10/3 அப்படினா என்ன வரும்? கண்டிப்பா வந்துனா அது 3 சம்திங். அப்ப 3.4. 3 blocks of masses 2 kg, 3 kg and 5 kg are connected to each other with light string and are then placed on a frictionless surface as shown in the figure. The system is pulled by the force F is equal to 10 Newton. The tension T1 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதை யாராவது வந்து போடுங்க போர்டுல. யார் போடுறீங்க? நம்ம டென்ஷன் T1 கேக்குறாங்க. T1 கேக்குறப்ப T1 எதெல்லாம் பிடிச்சிருக்குது பாருங்க. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? T1 னா இது T1 க்கு இந்தாண்ட இருக்கிற மாஸ் என்ன? 3 kg. அப்புறம் ஏன் 2 + 3 போட்டுருக்க? 3 + 5 டிவைட் பை ஆன்சர் வந்து என்ன? 8 நியூட்டன். அதான் இப்போ வந்து என்ன, இது வரைக்கும் போட்டது ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு. இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் மாறும்போது நீங்க தப்பு பண்றீங்க, தெரியுதா? நீ T2 கேட்டிருந்தா என்ன பண்ணிரணும்? 2 + 3 அப்படிங்கறத போட்டுறணும். இப்போ கேக்குறது வந்து என்ன? T2 கேட்டா வெறும் 5 தான் வரும். அது இது கூட வராது. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ T2 கேட்டா 5 டிவைட் பை 8 × 10 வரும். அதுவே வந்து T1 கேட்டா 5 + 3 8 டிவைட் பை 10 × 10. Two masses shown in the figure are suspended from a massless pulley. The acceleration of the system when the masses are left freeze. இது அப்படியே விடும்போது என்னாகும்? இது கீழே மேலே போகல. இதுக்கான காமன் ஆக்சலரேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணால் ஃப்ரீ பாடி டயக்ராம்னு ஒன்று போடுவாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம்னா இங்கே வந்து பாரு, இது வந்து என்ன இருக்குது? 5g இருக்கா? இதோட வெயிட் எங்கே? டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். இதுதான் 5ங்கிறது இதோட மாஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ 5gங்கிறது இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஆனால் இந்த டென்ஷன் வந்து என்ன ஆகும்? கீழே போகாமல் தடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? அதே மாதிரி இங்க டென்ஷன் T இருக்கும். இங்க இருக்கிறது வந்து மாஸ் வந்து 10g. அப்ப 10g வந்து என்ன பண்ணும்? இங்க கீழே இழுக்கும். அப்ப 10g அதிகமா இருக்கு, டென்ஷன் Tங்கிறது கம்மியா இருக்கும். அதனால இது என்ன ஆகுது? ஏங்கிற ஆக்சலரேஷன்ல கீழே வரும். இப்போ என்ன சொல்லலாம்? 10g - T = 10a அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷன் பாருங்க, டென்ஷன் டி இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், வெயிட் வந்துன்னா கம்மியாக இருக்கும். அப்போ டென்ஷன் டி அதிகமாக இருக்குது, இந்த வெயிட் கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து என்ன 5 × ஏங்கிற ஆக்சலரேஷன் என்ன பண்ணுவோம்னா இது மேலே போகும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் ஃபைனலாக ஏவோட வேல்யூ என்ன வருது, g/3 வருது. இது காமனாக நம்ம போடுறது, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம்னு இது போடுறோம். இதை நம்ம சிம்பிளாக எப்படி போடலாம்னா ஆன்சர் 4ல் கரெக்டான ஆன்சர் வந்து என்னங்கிறது தேவை. அப்போ A = என்ன சொல்லலாம், நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் என்ன 10g - 5g, இதுதான் வந்து நெட் புல்லிங் ஃபோர்ஸ் 10g - 5g டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு என்ன 10 + 5 10 + 5. அப்போ என்ன வருது, மேலே வந்துன்னா 5g வரும், கீழே 15 வரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் g/3. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வரதை விட நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளான ஃபார்முலா A = என்ன நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ் டு பி புல்டு. புள்ளியில் வந்து என்ன 2 ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பக்கம் என்ன ஆகுது 4 kg மாஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது 6 kg மாஸ் இருக்குது. இந்த சிஸ்டத்தை அப்படியே ஃப்ரீயாக விடும்போது நமக்கு என்ன கேட்குறாங்க, the acceleration of the system in terms of g என்ன g/5. எப்படி 6 - 4 × g டிவைட் பை 6 + 4. அப்போ என்ன வரும் 2/10 × g இல்லாட்டி g/5. என்ன கேட்குறாங்க இங்கே, find the acceleration of 3 kg block. ஒரு பர்டிகுலர் பிளாக் கேட்குறாங்க, அப்படின்னாலும் காமன் ஆக்சலரேஷன் தான். சொல்லுங்க பார்க்கலாம். 5 ஆப்ஷன்லேயே இல்லையா. 3 - 2 × 10 டிவைட் பை 3 + 2. 10 எதுக்காக போடுறோம், இதுக்கு முன்னாடி g போடுவோம். இந்த இடத்துல வந்து மாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 3g அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 3ங்கிறது மாஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆனால் இந்த இடத்துல என்ன 2 kg இந்த மாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜியால் மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கணும். அப்போ என்ன வரும் 10/5 போட்டோம்னா 2 m/s². பார் அதே கொஸ்டின் தான், ஆனால் நமக்கு என்ன ஆகுது